இன்று இந்த வீடியோவில் நாம் பசிக்காதிருப்பதை பற்றி பேசப் போகிறோம். சிறுநீரக நோயாளிகளில் ஒரு பொதுவான பிரச்சனை பசிக்காதிருப்பதே. நம்முடைய உடலில் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிரியேட்டினின் அதிகரிக்கிறது. ஆனால் கிரியேட்டினுடன் கூட மற்ற பொருட்களும் நம்முடைய உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்திற்கு யூரியா. இப்போது யூரியா நம்முடைய இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் போது அது நம்முடைய மூளையிலும் சென்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய வயிற்றில் பசிக்கிறது என்று நம்மால் உணரப்படும் போது அந்த உணர்வை யார் நமக்கு ஏற்படுத்துகிறார்கள்? வயிறு இல்லை. வயிறு மூளைக்கு சிக்னல் அனுப்புகிறது, உங்களுக்கு பசி உள்ளது, சாப்பாடு கேளுங்கள் என்று. ஆனால் இந்த சிக்கல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பசி என்று உணர முடியாது. நீங்கள் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவீர்கள், உங்கள் வயிறு நிரம்பிவிடும், உங்களுக்கு வாந்தி வர வேண்டும் போல தோன்றும் மற்றும் பசிக்குறைவு, ஆசைக்குறைவு காணப்படும். இப்போது நீங்கள் சாப்பாடை சாப்பிடவில்லை, ஒரு நாளில் 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுகிறீர்கள். அதனால் உங்கள் சிறுநீரகங்கள் நன்றாகிவிடும் என்று நினைக்கிறீர்கள். அது கூட தவறானது. இதையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பாடு சாப்பிடவே இல்லை, மிக குறைவாகவே சாப்பிட்டீர்கள். நீங்கள் சாப்பிட்ட உணவு உங்கள் உடலுக்கு போதுமானதாகவே இல்லை. உடல் பலவீனமாகிறது. உடல் பலவீனமாகும் போது அதே நேரத்தில் சிறுநீரகமும் பலவீனமாகிறது. ஏனெனில் உணவு உடலை சிறுநீரகத்திற்கு வழங்குகிறது. அதனால் உங்கள் உடலுக்குள் சக்தியை சேர்க்க வேண்டும். அதனால் சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிக்கும். ஆனால் கவனமாக இருங்கள், சிறுநீரகத்திற்கு பாதிப்பு இல்லாத உணவையே சாப்பிட வேண்டும்.